ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போறோம்னா, சின்னவங்க பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவலையே மிளகுத்தூள் போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். பெப்பர் பெப்பர் சேர்த்து தான் நம்ம வறுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட், உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 5 உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை உருளைக்கிழங்கு பாட்டு தான் விரும்பி கேட்பாங்க. அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கும். இந்த பாட்டை வந்து இங்கே வந்து மேல் வீட்டு இந்த பாட்டெல்லாம் கேள்விப்படலை. இங்கே வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். மேல் வீட்டு பாப்பாவோட வச்சு கொடுத்து நாங்கள் வந்து பார்த்து எனக்கும் அதை பழகிடுச்சு இந்த பாட்டு. அதனால் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு அடிக்கடி லஞ்ச் பேக் பண்ணுறது ஒரே இது உருளைக்கிழங்கு மட்டும்தான். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம் அந்த உருளைக்கிழங்கு. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். அது மிளகுத்தூள் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். நான் எண்ணெயிலே தான் வேக வச்சுருக்கேன். தண்ணி விருப்பம் வந்தால் உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எண்ணெயிலே தான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் இதிலே வெந்துடும். ஏன்னா தோல்லாம் சீவிட்டு தான் வேக வைக்கிறோம். பொடியாக தானே இருக்குது. அதில் சீக்கிரமே வெந்துடும் அது. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அது அவ்வளோ ஈஸியான வேலை தான். அது கஷ்டமான வேலை கிடையாது. ஸ்கூலுக்குலாம் விரும்பி இது நான் ஸ்கூலில் டெய்லி கூட உருளைக்கிழங்கு கொடுத்தா கூட நான் எடுத்துகிட்டு போவேன். அந்தளவுக்கு நம்ம இப்போலாம் உருளைக்கிழங்கு ஃபேவரெட். இப்போ கூட உருளைக்கிழங்கு ஃபேவரெட் தான் எனக்கு. மிளகுத்தூள் வந்து குறுமிளகு இது 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் தான். ஆனால் மிளகுல தான் நல்லா காரம். ஏன்னா அது வந்து குறுமிளகுனால நல்லா காரமாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு 2, 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஏன்னா பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுறணும். உருளைக்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உருளைக்கிழங்குனா. குழம்புல போட்டால் கூட அவ்வளோதான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த பொரியல் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லா சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அந்த உருளைக்கிழங்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா மிளகுத்தூள் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மிளகுத்தூள் போட்டு நான் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அந்த மிளகுத்தூள் போட்டு நான் வறுக்கலாம் எனக்கு தெரியாது. ஒரு வீடியோ பார்த்தா, ஆனால் அவங்க வேறு மட்டும் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அவங்க வந்து வேறு நிறைய மசாலா சேர்த்தாங்க. கரம் மசாலா நிறைய மசாலா சேர்த்தாங்க. நான் 2 மசாலா ஐட்டம் நான் நிறைய சேர்க்கவே மாட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த சிக்கன் மசாலா இது மட்டும் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து மிளகாத்தூளும் பெப்பரையும் சேர்த்து தான் நான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.